ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். பசங்களா, எம்வி சாட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் நடக்க போகுது. அண்டு ஆன்லைனில் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதோட சிலபஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஆஃப்லைனில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய எம்வி சாட் எக்ஸாம் வேதாந்தோடைய மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்க. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில லொக்கேஷன்ஸில் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றதுனால எல்லாராலையுமே எழுத முடியல. அதனால் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து யானியன்ஸை நாங்கள் இதை ஆன்லைனில் எழுதணும், ஆன்லைனில் எழுதுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரியா? ஸோ நீங்கள் கிளாஸ் 11 and 12 ஆனால் ஒரு ஜேஇ ஆஸ்பிரண்ட் ஜேஇ எழுதணும்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அப்போது உங்களுக்கான சிலபஸ் என்னவாக இருக்கும்? ஃபிசிக்ஸில் இருந்து உங்களுக்கு 15 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 15 கொஸ்டின் அண்ட் மேக்ஸில் 15 கொஸ்டின், இப்படி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தருவாங்க. சரிங்களா? இது எம்வி சாட் எக்ஸாமில். இதெல்லாம் எப்படி சார் ஸ்டேட் போர்ட் பேஸ் பண்ணியிருக்குமா, என்சிஆர்டி பேஸ் பண்ணியிருக்குமா? இது எல்லாமே பேசிக் ஃபார்முலா, அந்த ஃபார்முலாலேருந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில்ஸ் இதை பேஸ் பண்ணியிருக்கும். ஸோ நீ ஸ்டேட் போர்டாக இருந்தாலும் சிபிஎஸ்சியாக இருந்தாலும் எல்லாருக்கும் டாபிக் ஒன்று தான், எல்லாருக்கும் கண்டென்ட் ஒன்று தான். ஆனால் இங்கே கேட்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனலிட்டிக்கல் கொஸ்டின்ஸாகவும் அதே நேரத்தில் ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். ஆனால் எனக்கு ஸ்டேட் போர்டில் அப்படிலாம் கேட்க மாட்டாங்களே. கரெக்டு, அதனால தான் இந்த எக்ஸாமை எழுதுன்றோம். ஏன்னா நீட்டோ இல்லை ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. உங்களுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்போஷர் கிடைக்கும். சார் இதுவே நான் 11th and 12th ஆனால் நீட்டு படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட், அப்போ எனக்கு எப்படி இருக்க போகுது? வெரி சிம்பிள். அப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து ஒரு 22 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிலேருந்து 22 கொஸ்டின் அண்ட் பயாலஜிலேருந்து ஒரு 46 கொஸ்டின். ஓகே, ஸோ லிட்ரலி உங்களுக்கு 90 கொஸ்டின்ஸ் வரும், 90. சரியா? அகெயின் நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸ், உங்களோட ஸ்டேட் போர்ட் டெக்ஸ்ட் புக்ஸை ப்ராப்பராக படித்து அதில் இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் ப்ராப்பராக படித்தாலே யூ கேன் டூ வெரி வெரி வெல். சரியா? நீங்கள் கிளாஸ் 7, 8, 9th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 10 கொஸ்டின், சயின்ஸ்லேருந்து 15 கொஸ்டின், மென்டல் எபிலிட்டியிலேருந்து 20 கொஸ்டின். நான் உங்களுக்கு அடித்தளம் பேட்சில் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் டீச் பண்ண போகிறேன். அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போது ஏன்னு சார் நான் வந்து 10th, ஓகே 7, 8, 9 விடுங்க, நான் 10th எனக்கு எப்படி இருக்க போகுது? மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து உங்களுக்கு 10 கொஸ்டின், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அதாவது சயின்ஸ் அதுலேருந்து ஒரு 15 கொஸ்டின், மென்டல் எபிலிட்டியிலேருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின். இப்படி தான் வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்க போகுது. சரியா? இப்படி தான் போர்ஷன்ஸ் இருக்க போகுது. யானியன் சார் எனக்கு என்னென்ன டாப்பிக்லாம் நான் படிச்சுட்டு போகணும்? இப்போ நான் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், அப்போ 11th நான் ஜேஇனா என்னென்ன டாப்பிக்லாம் பார்த்துட்டு போகணும்? நான் அழகாக உனக்கு இங்கே காமிக்கிறேன், நீயும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். நீ கவனிச்சனா வால்யூம் 1 டாபிக்ஸ் எல்லாமே இதில் மென்ஷன் ஆகியிருக்கும். ஓகே, ஒரு சில வால்யூம் 2 டாபிக்ஸும் மெஜாரிட்டியாக வால்யூம் 1 டாபிக்ஸும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th ரெண்டு பேருக்குமே இருக்க போகுது. ஸோ ஐ வாண்ட் யூ டு கெட் அ ப்ராப்பர் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். நான் கூட ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துக்கிறேன், அழகாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிளாஸ் 12க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் மேட்ரிசஸ், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில் ஆரம்பித்து ஏரியா அண்டர் கர்வ் வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே இருக்க போது. ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னெட்டிக் எஃபெக்ட், மேக்னட்டிசம், இஎம்ஐ, ஏசி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அகெயின் வால்யூம் 1. கெமிஸ்ட்ரிலையும் அதே மாதிரி தான். சரியா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அழகாக இதெல்லாம் படிங்க. சரியா? நீட்டுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகும், என்னன்னா யூ வில் பி கெட்டிங் பயாலஜி இன்ஸ்டெட் ஆஃப் மேக்ஸ். அப்போ பயாலஜியில் என்ன டாபிக்ஸ்லாம் இருக்க போகுது? மீதி எல்லாம் அதே டாபிக் தான், பயாலஜி மட்டும் எக்ஸ்ட்ராவாக யூ வில் கெட் சம் நியூ டாபிக்ஸ். சேம் வித் 11th and 12th ஆல்சோ, ரெண்டு பேருக்குமே இது பொது. யானியன் சார் இப்போ வந்து நான் கிளாஸ் 7, நான் 7வது படிக்கிறேன், எனக்கு என்னென்ன டாபிக்லாம் நீங்கள் கேட்பீங்க? அகெயின் பாரு, உங்களுக்கு மென்டல் எபிலிட்டியில் டைரக்ஷன்ஸ் எப்படி சொல்கிறோம், கோடிங், டீகோடிங், பிளட் ரிலேஷன், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ், நம்பர் சீரீஸ், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸ் அண்ட் பேர் ஃபார்மேஷன், நான் வெர்பல் ரீசனிங் இதெல்லாம் கேட்பாங்க. மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டீஜர், ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல், டேட்டா ஹேண்ட்லிங், சிம்பிள் ஈக்குவேஷன், லைன் அண்ட் ஏஞ்சல், ஏரியா, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன், ரேஷனல் நம்பர்ஸ், கம்பேரிங் குவான்டிட்டிஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி அதாவது நம்ம புக்கில் இது சயின்ஸ்னு இருக்கும். சயின்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக் வரும் அப்படின்றதும் இங்கே இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். சரியா? இதே மாதிரி இப்போ நான் என்ன செய்கிறேன், 8th ஸ்டாண்டர்டுக்கும் காமிக்கிறேன். 8th ஸ்டாண்டர்டுக்கும் அதே தான், மென்டல் எபிலிட்டியில் உங்களுக்கு இதே டாபிக்ஸ் தான் வந்து ரிப்பீட் ஆக போது. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அதாவது சயின்ஸ். இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்னு இருக்கிறது சயின்ஸு. அழகாக என்ன பண்ணு, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துக்கோ. இப்போ கிளாஸ் 9க்கு அதே மாதிரி தெரியுது பாரு, கிளாஸ் 9க்கும் அதே மாதிரி டாபிக்ஸ் தான்.
ஸோ அழகாக பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ கிளாஸ் 10க்கு மென்டல் எபிலிட்டி எல்லாருக்குமே பொதுப்பா. 7லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் மென்டல் எபிலிட்டி பொது. உங்களோட புக்ஸில் இருக்க கான்செப்ட்ஸ் தான் வேரி ஆக போகுது. விச் மீன்ஸ் எல்லாருமே கூட நீங்கள் என்ன செய்யலாம், மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ஸை சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? ஸோ இதுதான் நம்மளுடைய சிலபஸ். எதுக்கு? நம்மளோட MVSAT எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஸோ பசங்களா, வித் திஸ் ஐ வில் பி சைனிங் ஆஃப். ஓகே, அண்ட் நம்ம என்ன செய்யலாம், அடுத்து நிறைய வீடியோஸ், நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். அந்த வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then, goodbye.